இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் ஏற்கனவே இப்போ இந்த மீனாவை ரோஹிணியும் இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் சேர்ந்து கிண்டல் பண்ணி உங்கள் கணவர் ஒன்றும் சரியில்லை, எங்கள் கணவர்லாம் பரவாயில்ல, நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க, நாங்களாம் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு திமிர் பேச்சு பேசி நோவடிச்சது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனா மிச்ச மருமகளோட பேசக்கூட கூடாது, அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க விஜயா. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த சுதா அவங்க யார், இந்த இவங்களுடைய ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு என் மகளுக்கு ஒரு கௌரவம் வேணும்னா நாங்கள் பணம் போட்டு நகையை கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு 50 பவுன் நகையை கொண்டு வைக்கிறாங்க. 50 பவுன் நகையெல்லாம் வேணாமா, இது வரதட்சணை மாதிரி இருக்குது, எனக்கு வரதட்சணை வாங்குறதுல விருப்பம் இல்லை, அது வேணான்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது எப்படி உங்கள் மிச்ச 2 மருமகளும் நகை போட்டு தானே வந்திருப்பாங்க, உங்கள் மூத்த மருமகளெல்லாம் போட்டிருப்பாளே அப்படின்னு கேட்ட உடனே இந்த திருடனுக்கு தேல் கொட்டுறதுக்கு வாங்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ரோகிணிக்கு. நம்ம வீட்டில் 10 பைசாக்கு வழி இல்லை, ஏற்கனவே இருந்த பார்லரை இவனுக்கு கொடுத்த பார்லரை இவனுக்கு தெரியாமல் விற்று அந்த காசை தான் கொடுத்துருக்கோம், இது இல்லாமல் கடன் வேற வாங்கி கொடுத்துருக்கோம், இதில் இவனுக்கு நகை வேற கேட்பானுங்க போலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முடிக்க டக்குன்னு ஒன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க முன்னாடி வச்சு இந்த மருமகளுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் போடலை, மற்றவங்கலாம் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்க, இவளுக்கு நாங்கள் தான் நகையை போட்டு கூட்டணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி மீனா பற்றி பேசுகிறாங்க. உடனே நான் இல்லாதப்பட்டவங்க அப்படின்னா அவ்வளோ ஏளனமா, ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு மீனா கோவமாக கேட்ட உடனே, ஆமாம் உண்மைதானே சொன்னால் உங்கள் அப்பா என்ன சேர்த்து வச்சுட்டா செத்து போனார் அப்படின்னு கேட்ட உடனே கட்டுப்பாயிட்டாங்க மீனா. எங்கள் அப்பாவை பற்றி எப்படி பேசுகிறாண்டோ அத்தை அப்படின்னு ஒரு கத்திட்டு நகையெல்லாம் டக்குன்னு கழட்டி கொடுத்துட்றான். கழட்டி கொடுத்த உடனே உன் தாலி குண்டு மணி கூட நாங்கள் தான் போட்டது அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னும் காண்டாயிட்டு அதையும் கழட்டி கொடுக்குறேன்னா அதையும் கழட்டி கொடுத்தாங்க. கழட்டி தபால் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மஞ்சக்கயிறோடு நின்றுட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் புருஷன் என்னைக்கு சம்பாதிச்சு காசு கொடுத்து நகை வாங்குறாரோ அந்த நகை மட்டும் தான் என் உடம்புல போடுவேனே தவிர நீங்கள் கொடுத்த எந்த நகையும் எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே எல்லாரும் முத்துவும் அப்படியே அவர் கோவத்தோட பார்க்குறாரு. கோவத்தோட பார்த்துட்டு இவ்வளோதாமல் உங்களுக்கு மரியாதை, இதான் உங்களுக்கு லிமிட், இதோட நிறுத்திக்கோங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி முடியுது. ஸோ இன்றைக்கி அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எபிசோடு வரல, ஆனால் எபிசோடுக்கு 2 ப்ரோமோ வந்துருச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் ஏற்கனவே இப்போ இந்த மீனாவை